புரோட்டீன்ஸ் ரொம்ப ஹார்மோன்ஸ் குறையுது இல்லையா? ஹார்மோன்ஸ் குறையும்போது நீங்க புரோட்டீன் இன்டேக் ஒழுங்கா தரலன்னா, உங்க உடம்பு எலும்புல இருந்தா சத்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். புரோட்டீன் அன்றாட தேவைக்கு கால்சியத்த எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். அது நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புரோட்டீன் நல்லா குடுக்கணும். தினமும் ஒரு 2 முட்டை வெள்ள கருவா சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். ஏன்னா ஈஸி சோர்ஸ் முட்டைன்றது எல்லாராலயும் சாப்பிட முடியும், கிடைக்கும். அது ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2, 3 மீன்கள், நெறைய மீன். ஏன்னா ஒமேகா 3 நீங்க மாத்திரையா வாங்கி போடலாம். போட்டுக்கலாம். முடியாதவங்க மீன்ல இருந்தே சோர்ஸ் எடுத்துக்கிறீங்கனாலும், மீன் ரெகுலரா எடுத்துக்கலாம். அதேமாரி இந்த கொலாஜன் இருக்கக்கூடிய இந்த எலும்புகள், எலும்ப வந்து சூப் வச்சு குடிக்கிறது. அப்புறம் அந்த மண்ணீரல் இதெல்லாம் ஆர்பிசி இருக்கு, நெறைய இருக்கு. உங்களுக்கு அயர்ன் நெறைய இருக்கு. இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. வெஜிடேரியன்ஸ் புரோட்டீன் சோர்ஸ்க்கு வந்து கொத்தவரங்காய் இருக்கிறதுலே அதிகபட்ச புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு காய். கொத்தவரங்காய் சமைச்சா பித்தம், வாதம் இதெல்லாம் நெறையா மித்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல உங்களுக்கு எதனா பயமா இருக்குன்னா, ஒரு 10 கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊத்தி, ஒரு சின்ன துண்டு லெமன போட்டு அடிச்சு வடிகட்டி காலைல குடிச்சிட்டு